என்ன மக்களே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னைக்கு இவ்ளோ பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்குன்னு பாத்தீங்களா? தங்கமயில தனியா தவிக்க விட்டுட்டு குடும்பத்துல எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களே. கோமதி அம்மா எடுத்த அந்த அதிரடி முடிவை பாத்தீங்களா? எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம செந்தில் ஃபுல் போதையில தள்ளாடிட்டு வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த உடனே கோமதி அம்மாவுக்கும் பாண்டியனுக்கும் செம கோவம் வருது. பாண்டியன் வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பழக்கம் இதுன்னு கேக்கும்போது வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியிலையும் நிம்மதி இல்லன்னு செந்தில் ரொம்ப விரக்தியா பேசுறாரு. பாண்டியன் விடாம கத்திட்டு இருக்காரு. செந்தில் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றான். அந்த மயிலை கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இப்போ குழந்தைய கூட கண்ணுல காட்ட மாட்டேங்குறாங்கன்னு எல்லாரும் புலம்புறாங்க. கோமதி அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோன்னு. ஆனா பாண்டியன் ரொம்ப கோவமா, சரவணன் அந்த பொண்ணு கிட்ட பேசுறத வச்சு நானே கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா இப்போ இப்படி நடக்குதேன்னு ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல நம்ம சரவணனும் தங்கமயில் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயில் தான் கிளாஸ் போறத பத்தியும் டிராவல்ஸ் வரத பத்தியும் ரொம்ப சந்தோஷமா சரவணன் கிட்ட பேசிட்டு வராங்க. அந்த நேரத்துல கரெக்டா கதிரும் ராஜியும் அங்க வராங்க. வந்த உடனே ராஜி செம கோவமா கத்துறாங்க. எங்க அப்பாவையே கீழே தள்ளி விட்டுட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு ராஜியோட கோவம் உச்சத்துல இருக்கு. கதிர் எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு, ஆனா ராஜி கேக்கல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை அபகரிக்க பாக்குறீங்கன்னு ராஜி சொன்ன உடனே கதிருக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. என்னது, நாங்க வீட்டை ஆட்டைய போட பாக்குறோமான்னு கதிர் ரொம்ப கோவப்பட்டு ராஜியை அங்க இருந்து போக சொல்றாரு. சரவணன் எவ்வளவோ சமாதானம் பண்ண பாக்குறாரு, ஆனா பிரச்சனை பெருசா வெடிக்குது. இதையெல்லாம் விட ரொம்ப இமோஷனலான சீன் ஹாஸ்பிட்டல்ல தாங்க நடந்துச்சு. நம்ம தங்கமயில் தனியா செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் வராங்க. ரிசப்ஷன்ல பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே கூட வரலையேன்னு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க நம்ம கோமதி அம்மா வராங்க. தங்கமயிலை பார்த்த உடனே கோமதி அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னம்மா தனியா வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. தங்கமயில் உடனே சமாளிச்சிட்டு மீனா வருவான்னு மீனாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா மீனா ஆபீஸ்ல இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே சரவணனுக்கும் போன் பண்றாங்க. சரவணனும் பேங்க்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் கோமதி அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு மாசமா இருக்கிற பொண்ணை இப்படி தனியா அனுப்புவாங்களான்னு கோமதி அம்மா ஃபீல் பண்ணி அவங்க கூடவே இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கூட யாரும் வரலையான்னு டாக்டர் கேக்கும்போது கோமதி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த எபிசோடோட பெரிய ட்விஸ்ட் கிளைமாக்ஸ்ல தாங்க நடந்துச்சு. செந்தில் நேரா கோமதி அம்மா கிட்ட வந்து, ஏன் மா நீ மயிலோட ஹாஸ்பிட்டல் போனியான்னு ரொம்ப கோவமா கேக்குறாரு. அதுக்கு கோமதி அம்மா, ஆமா நான் தான் போனேன். 5 புள்ளைங்கள பெத்தவ நான். மாசமா இருக்குற ஒரு பொண்ணை எப்படி தனியா தவிக்க விட முடியும்? அவளுக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் தான் அவ கூடவே இருப்பேன்னு கோமதி அம்மா ரொம்ப கெத்தா ஒரு முடிவை சொல்லிட்டாங்க. எபிசோட் இங்க தான் முடிஞ்சது. இதை கேட்ட உடனே செந்திலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாண்டியன் குடும்பத்துல இது ஒரு பெரிய புயலை கிளப்ப போகுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, கோமதி அம்மா எடுத்த இந்த முடிவால பாண்டியன் செம கோவமாகி கோமதியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கதிர் ராஜியோட சண்டை இன்னும் பெருசாகி அவங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய விரிசல் வரலாம். மீனா இந்த விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பாப்போம்.